கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சுத்திகரிப்பு கொடுத்துருக்கு வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள் சொல்லுகிறேன். நம்ம ஒவ்வொரு மாதமும் பரிசுத்த பற்றி திருவிருந்து எடுக்கிறதுக்கு முன்னால் நம்மளை சுத்திகரித்து கொண்டு காத்திருப்பு கொடுத்துருக்கு வந்து நாமே சுத்திகரித்து கொண்டு நம்ம பஸ்கா பண்டிகையில் அதாவது ராபோஜனம் எடுக்க நம்ம தகுதிப்படுக்கிற பிள்ளைகளாக மாறுறோம். நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்ம சுத்திகரித்து கொள்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள் தொடங்கி ஞானஸ்தானம் எடுத்த நாள் தொடங்கி திருவிருந்து எடுக்கிறதுக்கு முன்னால் வந்து காத்திருப்பு ஜபம், சுத்திகரிப்பு ஜபம் அப்படி நாமே சுத்திகரித்து கொண்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம், பஸ்கா பண்டிகை புசிக்கிறோம். இப்போ நிறைய பேர் சுத்திகரிப்பு ஜபத்துக்கு வராங்க, கலந்துக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, வசனங்களை கேட்குறாங்க. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் நாம் ஏன் சுத்திகரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு தலைப்பின் கீழ் நம்ம இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிப்போம். முதலாவது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். அதாவது இயேசு சுத்தமுள்ளவர். நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் பரிசுத்தர் 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 அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பரிசுத்தம் இல்லாமல் நம்ம ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவரையும் நம்ம பார்க்க முடியாது. இயேசு சுத்தமுள்ளவராக இருக்கிறார். ஆனால் நம்மளும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்படின்னா நம்ம ஆராதிக்கிற தெய்வம் எப்படி இருக்கிறாரோ அதே போல நம்ம இருக்கணும். அவர் சுத்தமுள்ளவர். அப்போ நம்ம என்ன பண்ணணும், சுத்தமுள்ளவராக இருக்கணும். அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். தன்னையும் என்ன பண்ணணும், நம்மளை நாமே சுத்திகரித்து கொள்ளணும். சுத்திகரித்து கொண்டாதான் நம்ம ராபோஜனம் எடுக்க, திருவிருந்து எடுக்க நம்ம ஒரு தகுதியுள்ள பிள்ளைகளாக நம்ம மாற முடியும். இன்றைக்கி நம்ம சுத்திகரிப்புக்கு வந்திருக்க நம்ம ஒவ்வொருத்தரும் தன்னை தானே சுத்திகரித்து கொள்ளணும். இயேசு சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல் நாமளும் நாமே என்ன பண்ணணும், சுத்திகரித்து கொள்கிறவராக இருக்கணும். ரெண்டாவது வந்து நம்ம கர்த்தருடைய பந்தியில் ராபோஜனம் எடுக்க, திருவிருந்து எடுக்க, பஸ்கா புசிக்கணும் அப்படின்னா சுத்திகரிப்பு இல்லாமல் நம்ம போய் என்ன பண்ணக்கூடாது, திருவிருந்து எடுக்கக்கூடாது. அதுக்கு ஆதாரமான வசனம் 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனகுது. பின்பு அந்த 2ஆம் மாதம் 14ஆம் தேதியிலே பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடித்தார்கள். ஆசாரியரும் லேவியரும் வெட்கி தங்களை சுத்தம் பண்ணி சர்வாங்க தகன பலிகளை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற தங்கள் முறைமையின்படியே தங்கள் ஸ்தானத்திலே நின்றார்கள். அப்போ பார்த்திங்கன்னா இங்கே அவங்க பஸ்கா புசிக்கிறதுக்கு முன்னால் என்ன பண்ணுறாங்க, ஆசாரியர்களும் லேவியர்களும் தங்களை சுத்தம் பண்ணி கொண்டு சர்வாங்க தகனபடியே கர்த்தருடைய ஆலயத்திற்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க கொண்டு வராங்க. நம்மளும் பஸ்கா பண்டிகைக்கு முன்னால் கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்கிறதுக்கு, ராபோஜனம் எடுக்கிறதுக்கு, திருவிருந்து எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், லேவியர்களாகிய ஆசாரியர்களும் விசுவாசிகளும் எல்லாருமே என்ன பண்ணோம், தங்களை சுத்திகரித்து கொண்டு தங்களை சுத்தம் பண்ணி கொண்டு தான் என்ன பண்ணாங்க, பஸ்கா புசிக்க அவங்க ஆயத்தமானாங்க. அப்போ வேத வசனத்தின்படி நம்மளும் என்ன பண்ணணும், பஸ்கா பண்டிகைக்கு முன்னால், ராபோஜனம் எடுக்கிறதுக்கு முன்னால், திருவிருந்து புசிக்கிறதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணணும், நம்மளை சுத்திகரித்து கொள்ளணும். அப்புறம் யோவான் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது. யோவான் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, நான் உங்களை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. இது பார்த்திங்கன்னா பஸ்கா பண்டிகைக்கும் போது என்ன பண்ணுறாரு, ஏசப்பா தன்னுடைய சீஷர்களை எல்லாம் உட்கார வச்சுட்டு தன்னுடைய வஸ்திரங்களை கழட்டி வைத்து ஒரு பெரிய சீலையை கட்டிக்கொண்டு அறைகளை கட்டிக்கொண்டு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து சீஷர்களை கால்களை கழுவிட்டு வர்றாரு. அவர் தாம் கட்டியிருந்த சீலையினால் அவங்க துடைக்கிறார் காலை. அப்போது ஒவ்வொருத்தராக கழுவிட்டு வரும்போது சீமோன் பேர்கிட்ட வருவார். அப்போ அவர் சொல்கிறார், ஆண்டவரே நீ என் கால்களை கழுவ வேண்டாம். ஏன்னா கர்த்தர் இயேசுநாதர் வந்து தான் காலை கழுவணும் அப்படின்போது அவர் பயந்துட்டு வேண்டாம் அப்படின்னாரு. அப்போ இயேசு சொல்கிறாரு, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, யோவான் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்போது என்ன பண்ண மாட்டேன், நீ அறிய மாட்டா, ஆனால் இப்போ நீ அறியாய், இனிமேல் நீ அறிவாய் என்றார். பேதுரு அவர் நோக்கி, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது, வேண்டாம் அப்படி சொல்கிறாரு. அப்போ ஏசப்பா சொல்கிறாரு, நான் உன் காலை கழுவலைன்னா நீ என்னிடத்துல உனக்கு என்ன பண்ண பங்கு இல்லை. அப்போது நம்ம சுத்திகரிக்கப்படலை, நம்ம சுத்தமாக இல்லை. சுத்திகரிக்கப்படலைன்னா தேவனுக்கு நமக்கும் பங்கு இல்லாதபடி போயிடும். நமக்கும் கர்த்தருக்கும் பங்கு வேணும். ஏசுநாதருக்கும் எனக்கும் உறவு வேணும். ஏசுநாதருக்கு எனக்கும் பங்கு இருக்கணும். ஏசுநாதருக்கு எனக்கும் பாகம் இருக்கணும். அப்படின்னா நம்ம சுத்திகரிக்கப்பட வேண்டியது மிக 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 அவசியமாக இருக்கிறது. 4வது பாயிண்ட் வந்து வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும்,
அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் என்ன பண்ணணும், நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்போ நம்ம பரிசுத்தமாக இருந்தால் நான் இவ்வளோ பரிசுத்தமாயிட்டேனே, இதுக்கு மேலேப்பா பரிசுத்தமாகணும் அப்படின்னு நம்ம நினைக்காது. இன்னும் பரிசுத்தம், இன்னும் பரிசுத்தம், இன்னும் பரிசுத்தம், அவர் இருக்கிற வண்ணமாகவே நம்ம போய் அவர் தரிசிக்கும்படி இன்னும் பரிசுத்தத்தில் நம்ம என்ன பண்ணணும், குறையவே கூடாது, அதிகமாக தான் ஆகணுமாண்டி. பரிசுத்தத்தில் நம்ம குறையவே நோ காம்ப்ரமைஸ். பரிசுத்தத்தில் நம்ம குறைஞ்சி போகக்கூடாது. பரிசுத்தம் இன்னும் பரிசுத்தமாகணும். அப்படி சுத்திகரிக்கப்பட்டாதான் நம்ம தேவனுடைய வருகைக்கு போக முடியும். பரிசுத்தம் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியும், போகவே முடியாது. இன்னும் பரிசுத்தம் அடையணும், இன்னும் பரிசுத்தம் அடையணும். ஏன் சுத்திகரிக்கப்படணும் அப்படின்னா, பரிசுத்தம் அடைய நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். சங்கீதம் 51:4 தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும்போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். நியாய தீர்ப்பில் நம்ம போய் நிற்கக்கூடாது அப்படின்னா நம்ம சுத்திகரிக்கப்படணும். நான் நியாயத்தீர்ப்புக்கு போவேன், நான் தண்டனை அனுபவிக்கணும்னா சுத்திகரிக்கப்படாமல் இருந்துடலாம். நான் நியாயத்தீர்ப்பில் போய் நிற்க மாட்டேன், நியாயத்தீர்ப்புக்குள்ளே நான் பங்கு பெருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியம். இங்கே சொல்லுது, நான் நியாயத்தீர்ப்புக்கும் போது நான் என்ன பண்ணக்கூடாது, நான் போய் நிற்கக்கூடாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சுத்திகரிங்க. சங்கீதம் 54 நியாய தீர்ப்பில் பங்கு பெறாமல் இருக்க நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். 6வது பாயிண்ட் 1 யோவான் 3:2-3 1 யோவான் 3:2-3 வருகையில் நம்ம எடுக்கப்படணும். தேவனுடைய வருகையில் நம்ம காணப்படணும் அப்படின்னா சுத்திகரிக்கப்பட்ட ஜீவியை வேணும், சுத்திகரிக்கப்படணும். நம்ம பரிசுத்தமாக இருந்தால் தான் தேவனுடைய வருகைக்கு நம்ம போக முடியும், வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியும். 1 யோவான் 3:2-3 பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி நாம் எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவர் என்று அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறார். வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சுத்திகரிக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியம். ஏன் சுத்திகரிக்கப்படணும்? இயேசு சுத்தமுள்ளவராக இருக்கிறார், அது நம்ம சுத்திகரிக்கப்படணும். கர்த்தருடைய பந்தியில் ராபோஜனம் எடுக்க நம்ம சுத்திகரிக்கப்படணும். தேவனிடத்தில் பங்கு உள்ள பிள்ளைகளாக இருக்க நம்ம சுத்திகரிக்கப்பட வேண்டும். இன்னும் 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 பரிசுத்தமுடைய நம்ம சுத்திகரிக்கப்படணும். நியாயத்தீர்ப்பில் போய் பங்கு பெறாமல் இருக்கணும், நம்ம கண்டிப்பாக நிச்சயமாக சுத்திகரிக்கப்பட வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலே வருகையில், ஏசப்பாவோட வருகையில் நம்ம போகணும் அப்படின்னா சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியம். நாம் சுத்திகரிக்கப்பட்டு தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக்கப்பட்ட மனவாட்டிகளாய் தேவன் நம்மளை தகுதிப்படுத்துவாராக. ஆமேன்.